ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் கொஞ்ச நாளாகவே வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணவே இல்லை. அதுக்கான மெயின் ரீசன் எங்களுக்கு கிடைச்ச வேலை அப்படி. வேலைண்டா கொஞ்ச நேரம் இல்லை நிறைய டைம் தான் நேரம். அதெல்லாம் பிரச்சனை. நான் கதைக்கு வந்த விஷயம் அதான். முதலாளிங்களுக்கு ஒரு சல்யூட்ப்பா. முதலாளிங்க நீங்கள் முதலாளிங்க தான். கரெக்டாக தான் உங்களோட வேலையை பார்க்குறீங்க. ஆனால் தொழிலாளிகளை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு சத்தியமாக தெரியல. தொழிலாளியாக நாங்கள் வந்தால் அவ்வளோ இளக்காரமாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீங்கள். நானும் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். நான் செய்கிற வேலையும் அப்படித்தான். நான் என்ன வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் செய்கிற வேலை மட்டும் இல்லை, நிறைய வேலையிலே கூட அப்படித்தான் நடக்குது. பிரச்சனை போய்கொண்டிருக்குது. எங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. வேலை செய்யாட்டி பிரச்சனை கத்துவாங்க. என்னவோ எல்லாம் கத்திக்கொண்டு நிற்பாங்க. என்ன செய்கிறேன்னு தெரியல. நாங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட எங்களோட வேலை ஒரு இடத்துல தான் நடந்துருக்குது. ஒரு கோவிலில் திருவிழா நடந்துச்சு. கிட்டத்தட்ட 16 நாள் திருவிழா ரீசெண்டாக தான் முடிஞ்சுது. ஆனால் அந்த 16 நாளும் காலையில் 7 மணிக்கு நாங்கள் கடைக்கு போகணும். கடைக்கு போனால் நைட்டு 2 மணி ஆகும். கடையெல்லாம் பூட்டிட்டு குளித்ததுக்கப்புறமா எத்தனை மணி படுக்க எல்லாம் டைம் இல்லை. 3-4 மணி ஆகிடும். அதுக்கு பிறகு படுத்தா காலையில் 7 மணிக்குள்ளெல்லாம் வந்திருக்கணும். அப்போ எங்கள்ட வேலையெல்லாம் இங்கே இருக்க வேணும். ஒரு நாள் கூட ரெஸ்ட்டு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கூட வீட்டை நிற்க விடையில. வீட்டை நான் போயிட்டு இல்லாமல் இருக்குது. சத்தியமாக டயர்டாக இருக்க முடியல. நான் போயிட்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் போனாலும் இங்கே ஆட்கள் காணாத வேலைக்கு வேலைன்ட்டு எங்களை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நிம்மதியாக முடியல. ஏன்னா பிரச்சனை வந்திருக்கு. வேலைக்கு போனதால் என்னால் ஒழுங்காக சரியாக நடக்கக்கூட முடியல. கால் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஒரு பக்கம் காது வேறு சத்தியமாக கேட்கல. அவ்வளோ இறைச்சலாக இருக்குது. அந்த இறைச்சலுக்கே சத்தத்துக்குள்ளே நின்று வேலை செய்கிற தொண்டு எல்லாமே அடைச்சி போயிட்டு என்னால் வீடியோ கூட போட முடியல. அவ்வளோ பெயினை சந்திச்சிருக்கிறோம். வேலைன்ற ஆனால் அதுக்கேற்ற சம்பளம் கூட இல்லை. வளமையாக நான் நார்மலாக ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு திருவிழா டைமுக்கு ஒரு நாள் வேலைக்கு போனோம்னா காலையில் 7 மணிக்கு வெளிக்கிட்டோம்னா நைட்டு 9 மணி 10 மணியாக வீட்டை சேரும். அன்னைக்கு கூட 3000-3500 தான் அப்படி சம்பளம் தெரிவிக்கணும். எங்கள் நாட்டுப்படி. வேறு நாட்டில் அப்படிலாம் தெரியாது. ஆனால் இப்போ திருவிழா டைமில் 3500 தான் சம்பளப்படி ஒரு அளவு போடுறேன். நான் இந்த 15 நாளில் கிட்டத்தட்ட 11 நாள் வரைக்கும் தான் நான் வேலைக்கு போயிருக்கிறேன். ஏன்னா இடையக்கிடைக்குனால் சுத்தமாக முடியல, இயலாதுன்னு போட்டு சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அடுத்தது எனக்கு நடந்த ஒரு பிரச்சனைண்டா இது இப்படி நிறைய தொழிலாளர்களுக்கு நடந்திருக்குது. ஏனெண்டா நான் வேலைக்கு போன இடத்துல போய் ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக நின்ற டைமில் நைட்டு 2 மணிக்கு கடை பூட்டிட்டு குளிக்க போன இடத்துல கடைக்குள்ளே எங்களோட கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க. 10-12 பேர்கிட்ட வேலை செய்தவங்க. ஸ்டார்ட்டில் ஒரு 3 பேர் தான் நின்றவங்க. அப்போ நான் குளிக்க போயிட்டு திருப்பி வரணுன்ட்டு சொல்லிட்டு தான் போனான். போயிட்டு 10 நிமிஷம் கூட இல்லை, திருப்பி வேற கடையெல்லாம் முள்ளாலேயே பூட்டிட்டு அகல் உள்ளுக்க படுத்து நிறுத்துறேன். நான் வெளியில் கூப்பிட்டு திறக்கவே இல்லை. இப்படி நிறைய பேருக்கு நடந்து கொண்டு தான் இருக்குது. வெளியில் இப்படி வச்சு பூட்டி விடுறது. நான் ஈரத்தோட மாற்ற உடுப்பு இல்லாமல் ஈரத்தோடு நின்றுருக்குறான். நிறைய கொடுமைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். சாப்பாடு கூட நிற்கிற மாதிரி இல்லை. இனி இல்லையாண்ட ஒரு கேவலமான சாப்பாடாகவும் இருக்குது. சாப்பாடு டைமே வித்தியாசமாக இருக்குது அவங்களுக்கு. வளமையாக காலையில் ஒருத்தன் 6 மணி 7 மணிலேருந்து சாப்பிட்றாங்கண்டா மத்தியானம் 1 மணி 2 மணி ஆவிங்கன்னா நைட்டு 8 மணி 9 மணிக்குள்ளெல்லாம் வளமையான நிறைய பேர் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கும். நாங்கள் விடிய சாப்பாடு இல்லை. வேண்டாம் விடியோலேருந்து ஆக்கள் தான் அப்படின்னா கஸ்டமரை கவனிக்கணும். அதால் எங்களுக்கு விடிய சாப்பாடு இல்லை. மத்தியானம் 4 மணிக்கு பிறகு தான் சாப்பாடு. 4 மணிக்கு பிறகு சாப்பாடு பிரயோசனம் இல்லை. அது வரைக்கும் தண்ணியை குடிச்சிட்டு தான் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கொடுமையாக நிலைமை பாருங்கள். தண்ணியை குடிச்சிட்டு தான் இங்கே நான் மட்டும் இல்லை, நிறைய தொழிலாளர்கள் அப்படித்தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணியை மட்டுமே குடிச்சு தங்களோட குடும்ப கஷ்டத்துக்காண்டியும் குடும்பத்தை நிலத்தோணமாண்டாக்காண்டி தான். தனக்காண்டி இங்கே ஒருத்தரும் வேலை செய்து கழிக்கிறது இல்லை. முதலாளி மாதிரி தான் தங்களோட தேவைக்காண்டி வேலை செய்கிறது. முக்கால்வாசி தொழிலாளிகள் தங்களோட குடும்ப சூழ்நிலைக்காண்டியும் குடும்பத்துக்காண்டியும் தான் தங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த நாட்டில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நடக்கிற பிரச்சனை. இதெல்லாம் மாறணும். முடிஞ்ச வரைக்கும் தொழிலாளர்களுக்கு அதுக்கேற்ற மரியாதை கொடுக்கணும். மரியாதை இல்லாமல் நடத்திக்கணும். கஸ்டமர்ஸுக்கு முன்னாலே தொழிலாளர்களை மரியாதை இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கணும். அவங்களுக்கும் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இதை எப்படி சொல்கிறது, எப்படி பிரச்சனை பண்ணுறது இல்லை. அப்படி நாங்கள் அவங்களோட திருப்பி கதைச்சாலும் எங்களை வேலையிலேருந்து தூக்கிடுவோம் என்று சொல்லி ஒரு மிரட்டுறது. வேலையிலேருந்து தூக்கினாலும் நீங்கள் போங்கடா மயிரேன்னு போட்டு திருப்பி வேறு வேலைக்கு போகிறதுக்கு கூட எங்களால் இயலும். ஆனால் என்ன பிரச்சனைனா வேறு வேலை உடனடியாக நமக்கு கிடைக்காது. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை. அதால் தான் என்ன பிரச்சனை தெரியல. குடும்பத்தை கொண்டு போக முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னா சத்தியமாக தெரியாமல் இருக்குது. நான் இந்த பதிவை போடுறதுக்கு மெயின் காரணமே முதல் மாறணும். எங்கள் நாட்டில் நிறைய இடத்துல நிறைய தொழிலாளர்கள் இப்படித்தான் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. தங்கண்ட குடும்பத்துக்காண்டி தங்கண்ட மொத்த வாழ்க்கையுமே அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் உட்பட. அதுதான் நான் சொல்ல வரேன். தயவு செய்து முதலாளிமார் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கண்டா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் கவனிங்க. நான் நைட்டெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. சாப்பாடுக்கான டைமே போயிடும். 1 மணி 2 மணி அப்புறம் சாப்பிட இயலுமா முதல்
வயிற்றுக்கு இடமே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி தான் குடிச்சோன்னு இருப்பான். வேறு ஒன்றுமே செய்யலாது. கஸ்டமர்ஸ்க்கு முன்னால் தண்ணி குடிக்கலாது. தண்ணி குடிக்கிறது கூட ஓரமாக போய் ஒழிச்சுட்டு குடிக்க வேண்டியதாக கிடையாது. என்ன செய்ய எங்கள்ட நாடு எதை நோக்கி போய்கிட்டோன்னு தெரியலை. ஒரு நாளைக்கு சொல்ல போனால் ஒரு கோவில் திருவிழாண்டா அந்த எங்கள்ட கடையை பற்றி மட்டுமில்லை, நார்மலாகவே சொல்கிறேன். வியாபாரம் நடக்கிற ஒரு கடை, அந்த கடையில் ஒரு திருவிழாண்டா, அது எந்த கோவிலாக இருக்கட்டும், ஒரு திருவிழாண்டா அங்கே போடுற பூக்கடையிலேருந்து பெரிய பெரிய கடை வரைக்கும், உடுப்பு கடை லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். ஆனால் அவை கீழே வேலை செய்கிறவை கவனிக்கிற விதம் இனி இல்லையான்னு கேவலமாக இருக்குது. நாயை விட கேவலம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. நான் இந்த பதிவை உங்களுக்காண்டி தான் நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த நிலைமை மாறப்போமா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கான இவங்களில் போய் போலீஸில் முறைப்பாடு செஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் எங்கள்ட குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி அவங்களை இதென்ன விரும்பலை. அவங்க தங்களுக்கு காசு இருக்குது, அதனால் தாங்கள் என்னென்றாலும் செய்வோம்னு சொல்லி காசுன்ற திமிரில் பண்ணுறாங்க. நாமளும் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட மிதி எப்போ மாறுமெல்லாம் சத்தியமாக தெரியாது. சத்தியமாக இந்த மிடில் கிளாஸ் லைஃபே வேண்டாம் அப்பா. இன்னொரு பிறப்பே வாழ்க்கையில் வேண்டாமன்ற அளவுக்கு வெறுத்து போயிருக்கு இவங்க செய்கிற வேலையை. ஒரு வேலையை பிடிச்சி செய்யணும் பண்ணுவாங்க. எவ்வளோதான் நாங்கள் விருப்பப்பட்ட அந்த வேலையை செய்யணும், உங்களை முடிஞ்ச வரைக்கும் ஹேர்ட் பண்ணி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. அவ்வளோ ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது வீட்டில் எந்த டைமுக்கு கூட நாங்கள் வீட்டில் நின்றாலும் எங்களால் அந்த டைமுக்கு சாப்பிட இயலாமல் இருக்குது. சாப்பாடு ரங்குது இல்லை, பசிக்குது இல்லை. முதல்ல ஏன்டா உடம்பு அப்படி பழகி கொண்டு வந்துட்டு, தண்ணி குடிச்சு பழகி கொண்டு வந்துட்டு, எவ்வளவு நேரம் ஒரே மருந்து பாவிச்சும் கூட இயலாது. காய்ச்சல் தடிமன்னு சொல்லி அதோடய நின்று வேலை செய்து மருந்து போட்டு இயலாது. இப்படி எத்தனை தொழிலாளர்கள் கஷ்டப்படுறான்ட்டு நாங்கள் படும்போது தான் தெரியுது. ஆனால் முதலாளிமார் சொல்கிற முதலாவது ஒரு பொய்யே எங்களை மாதிரி இப்படி 19-18 வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வந்து தானா 40-45 வயதுக்கு பிறகு மேலே எழுப்பி வந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே வரணும் மாட்டோம். நாங்கள் கஷ்டப்பட்டு மேலே வர்றது இருக்கட்டும், அதுக்காண்டி நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்து போட்டு மேலே வந்துட்டு இப்படி மற்றவங்கள போட்டு கஷ்டப்படுத்திக்கணுன்ட்டா அது நியாயமா? நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சா உங்களோட கஷ்டம் அடுத்தவங்க போகக்கூடாண்டு நீங்கள் யோசிக்கிறதுல சரி இருக்குது. ஆனால் அடுத்தவே இவங்களை மாதிரி கஷ்டப்படணும்னு சொல்லி நீங்களாவே கஷ்டப்படுத்துறது அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க தயவு செய்து. இதோட நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. நீங்களாச்சும் பார்த்து செய்யுங்க.